அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. செவ்வாய்க்கிழமையில் ராகு கால நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பூஜை முறை பற்றி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமையில நீங்க வீட்டுல அல்லது கோவில்ல எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்ற மாட்டேன், ஆனா செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரமான மதியம் 3 மணிலிருந்து 4:30க்குள்ள எங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைங்க எனக்கு இந்த பழக்கமே கிடையாது, எப்பவும் போல செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல தீபம் ஏற்றுவதுதான் வழக்கம் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, இன்றைய நாள்ல செவ்வாய்க்கிழமையில அதாவது 31/12/2024 மார்கழி மாதத்து இந்த செவ்வாய்க்கிழமையில வருடத்தின் கடைசி நாளான இன்று 3 மணிலிருந்து 4:30க்குள்ள மிக எளிமையான இந்த ஒரு தீப வழிபாட்டை உங்க வீட்டுல தவறாம செய்யுங்க. உங்க வீடு 16 செல்வத்துடன் நிறைந்து சுபிக்ஷமாக இருக்கும். இன்று செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். வருகிற பஞ்சமி முத்திதிகள் கூடி வரும் நாள்லையும் முன்கூட்டு நட்சத்திரங்கள் கூடி வரும் நாள்லையும் அமைஞ்சிருக்கு. அந்த பஞ்சமி திதியில யாக வேள்வியில குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், இந்த பஞ்சமி திதி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இன்று ராகு கால நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு அல்லது பச்சை அல்லது உங்க வீட்டுல எப்பவும் போல நீங்க பஞ்சு திரி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, பஞ்சு திரி, இந்த 3 திரியில என்ன திரி இருக்கோ அந்த திரியை போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. பானகத்தை பிரசாதமா கண்டிப்பா வைக்கணும். வச்சுட்டு ஓம் மங்கள தாரிண்யை நமக, ஓம் மங்கள தாரிண்யை நமக எனும் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி குங்கும அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா விளக்குக்கு கீழே ஒரு வெத்தலையை வைங்க. இந்த அர்ச்சனை இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு கீழே ஒரு வெத்தலையை வச்சு குங்குமத்தை ஒரு சிறிய கிண்ணத்துல எடுத்து வச்சு இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறையா சொல்லி அந்த குங்குமத்தை அந்த தீபத்துல காமிச்சு அந்த வெத்தலையில வைக்கணும். இந்த குங்குமத்தை நீங்க தினம்தோறும் நெத்தியில வைக்க பயன்படுத்திக்கலாம். இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த தீப பரிகாரத்தால உங்க குடும்பம் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். அது மாதிரி மங்கள காரியங்கள்ல தடைகள் இருந்தா அது நிச்சயமா நீங்கும், பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராகு கால நேர பூஜை கணவன் மணி பிரச்சனையை நிச்சயமா தீர்க்கும். இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.